ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொடெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மாஸ் மூமெண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஆமாங்க, அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேர்ல்டு வைட் நடக்கிற முக்கியமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். ஓகேங்களா? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஃபஸ்ட்டு இது எப்போ நடந்தது? 1920 தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? சும்மா நார்மலாக இருந்துகிட்டு இருந்தாங்களா? இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை மிக கொடூரமாக ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தினாங்கன்றது எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க ஆட்சியும் அதே மாதிரி மிக கொடூரமாக இருந்தது. அதில் நடக்கப்பட்ட சில மிகப்பெரிய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு அப்புறம் தான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பித்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா அந்த பேர்லேயே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன், நான் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அதை பாய்காட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஸ்கூல் ஆரம்பிக்கிறியா, நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். காலேஜ் ஆரம்பிக்கிறியா, காலேஜுக்கு வர மாட்டேன். ஜாப் எல்லாத்தையுமே புறக்கணிக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டது. கோர்ட்லாம் வந்து வெளியே வரப்பட்டது. பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வைலன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதை ஆரம்பித்து வச்சது, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தான் இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனார். ஓகேங்களா? ஆரம்பித்ததும் அவர் தான். ஓகேங்களா? இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கே போலீஸ் அதிகாரி யாராக இருந்தாலும் மக்களை அடித்தாலும் ஃபஸ்ட்டு ரூல் வந்து அவங்க மேலே நம்ம திரும்பி அடிக்கக்கூடாது. நம்மளுடைய எதிர்ப்பை வந்து மௌனத்தால் மட்டும்தான் காட்டணும்னு சொல்லிட்டு அதை தான் அஹிம்சா. அதனால தான் வந்து நமக்கு வந்து உண்மையான அஹிம்சாவில் மட்டும்தான் நம்மளால் உண்மையான விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஏன் ஆரம்பிச்சது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மட்டும் இல்லாமல் ரோல் ஆன் ஆக்ட், அது மட்டும் இல்லாமல் காலிஃபான் இஷ்யூ. ஓகேங்களா? ஜாலியன் வாலாபாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க பிரிட்டிஷோடைய போலீஸால். ஓகேங்களா? அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. இந்தியன்ஸ் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அடி உத குத்து. மெயினில் ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது, அந்த ரிவால்ட் ஆக்ட்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் சரி வித்தவுட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசாரணையுமே இருக்காது. எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் மக்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு டேரெக்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணால் நத்திங், அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. இது மட்டும் தான் நடந்துருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ போலீஸ்க்கு எதிராக நீங்கள் எது பண்ணாலும் சரி அவங்கள வந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஏதாவது சொன்னால் செய்யலை அப்படின்னா அவங்க வரி கேட்பாங்க. நம்ம கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. சிம்பிளாக வருவாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு பீக்கில் வெடிக்க ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பித்த ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இது சொன்னேன் இல்லைங்களா, காலிஃபான் இஷ்யூனா சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா துருக்கியில் ஓட்டோமேன் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய எம்பையர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு போரில் தோற்றதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அந்த துருக்கியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்களுடைய ஆட்சி கொண்டு வரப்படுது. அந்த டைமில் இந்தியாவில் இருக்க முஸ்லீம் பிரதர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அலி பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அது. அவங்களால என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா வந்து அங்கே வந்து ஓட்டோமேனுடைய இது வந்து எல்லா இடத்துலையும் பரவணும். அங்கே வந்து முஸ்லீமுடைய இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். முக்கிய ஸ்தலங்கள் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு போராட்டத்தை காந்தி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டது எப்படின்னா, அந்த அலி பிரதர்ஸை மீட் பண்ணி அவங்களோட கைகோத்து அவங்க 2 பேருமே அந்த முஸ்லீம் பிரதர்ஸ் இயக்கப்பட்ட அந்த இயக்கத்தையும் ஹிந்துஸையும் வந்து இதுதான் வந்து இணைக்கும், அங்கே வந்து பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசி அவங்களுமே வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லேயும் ஜாயின் பண்ணி போராட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஒன்று நடக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அட் சௌரி சௌரா. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சௌரி சௌரா பற்றி நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. எல்லா ஸ்கூல்ஸையும் பாய்காட் பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க. அங்கேருந்து வெளில வந்தாங்க. கோர்ட் அண்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்திலுமே இருந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணாமல், அதே சமயம் எந்த இடத்துலையும் சின்ன ஒரு தடங்கள் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வைலன்ஸை டேக் ஓவர் பண்ணி அவங்க இந்த எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணாங்க. அந்த டைமில் முக்கியமாக பாய்காட் பண்ணது பிரிட்டிஷோடைய ப்ராடக்ட்ஸ்.
பிரிட்டிஷோடைய ப்ராடக்ட்ஸை நம்ம பாய்காட் பண்ண ஆரம்பிச்சனால, அதை வந்து ஒமிட் பண்ண ஆரம்பிச்சனால, அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. எங்கேயுமே பிரிட்டிஷுக்கு வந்து வருமானம் போகவே இல்லை. டேக்ஸை பே பண்ணுறதை நிறுத்துனாங்க. இது எங்கே ஆரம்பிச்சது? டெல்லியில் மட்டும்தான் நடந்ததா? நார்த்தில் ஹெட்டில் மட்டும்தான் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா குக்கிராமம் வரைக்கும் கொண்டு சேரப்பட்டது. இந்தியா ஃபுல்லாமே அதுதான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய மாஸ் மூமெண்ட்டுன்னே சொல்லுவாங்க. மாஸ் மூமெண்ட் ப்ரொடெஸ்ட். ஸோ அந்த டைமில் எல்லா மக்களுமே வெளிவர ஆரம்பித்தாங்க. ரோட்டுக்கு வந்து நிற்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி காந்தியை வந்து மீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மிகப்பெரிய நடைப்பயணம் ஆரம்பித்தது. ஒவ்வொரு ஊர் குக்கிராமத்துலேருந்து மொத்தமாக சேர்ந்து ஆரம்பித்தது. இந்த மாதிரி டைமில் இந்தியா ஃபுல்லாகவே ஒன்று சேர்ந்தனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு அடி பின்வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இங்கேருந்து நம்ம கிளம்பணும், இண்டிபெண்டன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளில வரலாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தான் ஆரம்பித்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெஹ்ரு, ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் குரூப்பே வந்து ஏன்னா காந்திய வழியில் வந்தது தானே இந்த இதுவே வந்து அந்த டைமில் காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தானே ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த இயக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட ஆரம்பித்தது. அப்போ தான் அந்த காதி உடை, ஓகேங்களா, அந்த கதர் உடைன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா. அப்போ தான் அந்த காந்தியோடைய ஃபேமஸான ஃபோட்டோலாம் இருக்கும். தானே இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும், அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வரப்பட்ட எல்லா துணிகளுமே அகற்றப்பட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்ததும் அந்த டைமில் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த சௌச்சௌரிக்கு வரலாம். இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் தான் நடக்குது. உத்தரப்பிரதேஷில் என்ன நடக்குதுன்னா இந்த வைலன்ஸ் அட் சௌச்சௌரி. இப்போது அங்கே வந்து யூபியில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, February 4 ஆரம்பித்தது 1920 ஆரம்பித்து 22 வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அந்த டைமில் February 4 மக்கள் எல்லாருமே, அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தீ வச்சு கொளுத்துறாங்க. அதில் 22 பிரிட்டிஷ் போலீஸ் கொடூரமாக இறக்கப்படுறாங்க. பிரிட்டிஷ் ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த டைமில் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கான பேச்சுக்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த சம்பவம் காந்தியோடைய காதுக்கு போகப்படுது. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து கால் ஆஃப் பண்ணுறாரு இந்த நான் வைலன்ஸ் ப்ரொடெக்ஷனை, ஓகேங்களா. ஏன்னா அவருடைய முடிவு எல்லாமே வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைலன்ஸை சுத்தமாக கொண்டு வரவே கூடாதுன்ற ஒரு இதில் இருந்துச்சு. அப்போ அவர் யோசித்தது என்னென்னா, மக்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, வைலன்ஸை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒன்றுக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வைலன்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த இடத்துல தீ மாதிரி பரவும், எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிரிட்டிஷை கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து காந்தி ஸ்ட்ரிக்டாக இருந்தார். வைலன்ஸ் ஆரம்பித்த உடனே அவருடைய காதுக்கு போனதுக்கு உடனே அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படியே குவிட் பண்ணிவிட்டு வெளில வர்றாரு. ஸோ இதுதான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முக்கியமான முடிவுகளை எடுக்க வச்சது இதுதான், இண்டிபெண்டன்ஸை சார்ந்து, ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிட்டிஷை பின்னடைய செஞ்சது. பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இடத்த காலி பண்ணிவிட்டு வெளில போக ஆரம்பித்தாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா என்னென்னு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு விஷயம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.